ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் சட்டுன்னு செய்கிறது மாதிரி ஒரு சிம்பிள், அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டான ரவை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/4 கப் அளவு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிக்காத மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது ரெண்டையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கட்டு எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட இன்னும் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ ரவை நல்லா ஊறி வரும். இன்னமுமே மாவு கொஞ்சம் திக்காகும். அந்த டைமில் நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு ரவை எல்லாமே நல்லாவே ஊறி வந்திருக்கு. மாவுமே கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் இது கூட ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க. இதை கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றிக்க முடியும், அடை மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ரவை அடை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.